மசாலா பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். கடலை மாவு, கரம் மசாலா, மஞ்சத்தூள், பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, தக்காளி பொடியாக நறுக்கினது, நீலவாக்கில் நறுக்கின வெங்காயம், கடுகு, கடலைப்பருப்பு, உருளைக்கிழங்கு தோல் உரிச்சு வச்சிருக்கேன். கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா அதில் கடுகு போட்டு கடுகு பொரியட்டும். கடலைப்பருப்பு போட்டு நல்ல செவக்க வறுக்கணும். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா அதையும் சேர்த்து அதோட நல்லா வதக்கணும். நீலவாக்கில் அரிஞ்ச வெங்காயத்தையும் அதோட போட்டு நல்லா வதக்கி வெங்காயம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. மஞ்சத்தூள் போட்டு அதையும் ஒரு பிரட்டிட்டு பொடியா நறுக்கி வச்சிருக்க தக்காளியும் போட்டு நல்லா வதக்கணும். இது ரொம்ப ஈஸியான டிஷ்ங்க. உருளைக்கிழங்கு வேக வச்சிருந்தா போதும், சட்டுன்னு செஞ்சிடலாம். அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். மசிச்சு வச்சிருக்க உருளைக்கிழங்கு அதோட சேர்த்துடலாம். நல்லா உருளைக்கிழங்குல ஒன்று சேர கலக்கணும். தண்ணியில கரைச்சி வச்சிருக்க கடலை மாவை அதுல கொட்டி நல்லா கொதிக்க விடணும். பச்சை வாசனை போக நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நல்லா கலரி விடுங்க.
கடைசியில கரம் மசாலா தூவி நல்லா கலக்கணும். நல்ல வாசனை வருதுங்க. நல்லா கொதிச்சிடுச்சு. இதை ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு பூரியோட பரிமாற வேண்டியதான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.